Hello பசங்களா, வணக்கம் and welcome. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா, மேக்கிங் பயோ லேர்னிங் வெரி சிம்பிளிஃபைட். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை, உங்களோட டெடிக்கேஷனை ரிவார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஷிமன் சார் வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். கெட் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன், கெட் எக்ஸ்க்ளூசிவ் கிவ் அவேஸ். Spend a day with Shimon Sir, and for class 10 and for class 12 students இது நம்மளோட VLCsல நடக்குது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கண்டிப்பாக இதில் ஒரு கிராண்ட் இவெண்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக மட்டுமே நடத்த போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன மேம் சொல்லி கொடுக்க போகிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? டிரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கு அடுத்தது ஜீன் ரெகுலேஷன் இருக்குது, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இருக்குது, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீன் ரெகுலேஷன். ஸோ ஜீன் ரெகுலேஷனில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது, லாக் ஓபெரான். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் ஷியோரா கேட்பாங்க. ஓகே, அபவுட் லாக் ஓபெரான், வாட் இஸ் லாக் ஓபெரான், ஹூ டிஸ்கவர்ட் லாக் ஓபெரான், ஓகே, ரெகுலேஷன்னா என்ன. ஓகே, உங்க எல்லார்ட்டையும் ஒரு சிம்பிளான கேள்வி, ரெகுலேஷன்னா என்ன பசங்களா? வாட் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரெகுலேஷன்? எப்போ தேவைப்படுதோ ஓகே அதை வந்து ஆன் பண்ணணும், எப்போ தேவையில்லையோ அப்போ வந்து ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஜீன் ரெகுலேஷன்னா எனக்கு அந்த செல்லில் எப்போ அந்த தேவை இருக்கோ அப்போ மட்டும்தான் அந்த ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணப்படும். ஓகே, வென் ரிக்வயர்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட். ஓகே, வி கால் இட் ஆஸ் gene expression. So gene expression na when required it is on, when not required it is off. Okay, so gene expression na DNA is being converted into RNA. Okay, RNA is converted into protein. இதுதான் நம்ம வந்து gene expression சொல்றோம். ஓகே, ஸோ எந்தெந்த லெவல்ஸ்ல நடக்குது, ப்ரோகேரியாட்ஸ்ல எப்படி நடக்குது, யூகேரியாட்ஸ்ல எப்படி நடக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் பட் வெரி மச் ரிலேட்டட் டு யோர் டாபிக். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ லிவர் செல். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ நியூரான். ஓகே, ஒரு லிவர் செல் இருக்கு, ஒரு நியூரான் இருக்கு என்கிட்ட. ஓகே, ஸோ லிவர் செல்லையும் டிஎன்ஏ வந்து அதே டிஎன்ஏ தான். ஓகே, டிஎன்ஏல வெறும் மாற்றங்கள் இருக்காது. ஓகே, ஸோ நியூரான்லையும் என்ன, நியூரான்லையும் அதே மாதிரி டிஎன்ஏ தான். கரெக்டா? ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ அபவுட் நியூரான். இட் இஸ் அன் elongated cell. Okay, neuron also has the same DNA. Though they have the same DNA பசங்களா, liver cell produces only bile. Okay, and neuron produces only neurotransmitters. ஏன்பா? Does it mean that there is no genes for bile here or there is no genes for neurotransmitters here? Why there is this specific expression? ஏன்னா இதுக்கு எல்லா காரணம் என்னன்னா gene regulation தான் பசங்களா. Okay, certain genes will be activated in particular cell and certain genes will be inactivated in particular cells. So இந்த liver cellல அந்த bile juiceக்கான genes வந்து ஆனா இருக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கான ஜீன்ஸ் வந்து ஆஃபா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்னோட உடம்புல இருக்க கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் செல்லுலையும் ஒரே டிஎன்ஏ தான். டிஎன்ஏல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணும் தன்னோட டிஎன்ஏ. ஓகே, ஸோ இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கில் யூ ஹாவ் யுவர் பெப்சின், அந்த மாதிரினா என்சைம் சிந்தசைஸ் பண்ணோம். அதே பான்க்ரியாஸில் இன்சுலின், குளுக்கேகான், அந்த மாதிரினா ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ணப்படும். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக நீங்கள் ஹையர் கிளாஸஸில் கண்டிப்பாக படிப்பீங்க. ஓகே, ஸோ ரெகுலேஷன்னா என்னன்னு புரியறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகே, எஸ், வி ஷில் கண்டினியூ. ஸோ ரெகுலேஷன் ஹேப்பன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த லெவலில் நடக்கலாம் மேம் ரெகுலேஷன்? ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்ல, த டிஎன்ஏ இஸ் பீயிங் சிந்தசைஸ், த ஆர்என்ஏ இஸ் பீயிங் சிந்தசைஸ் யூசிங் டிஎன்ஏ ஆஸ் அ டெம்ப்ளேட், அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நடக்கலாம். அல்லது ஆர்என்ஏ ப்ராசஸிங் லெவல், அந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இருக்குல்ல பசங்க,
பசங்களா 5 prime capping 3 prime tailing and splicing அந்த 3 ப்ராசஸ்ல கூட இது கண்டிப்பா நடக்கலாம் அடுத்தது அந்த RNA mRNA has to be transported into the cytoplasm அப்போ கூட இந்த gene expression நடக்கலாம் and finally in the translational level so eukaryotes ல gene regulation ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் ஓகே ஸோ நம்மளோட ப்ரோகேரியோட்ஸ் நம்மளோட பாக்டீரியாவில் அது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் யோர் யூகேரியாட்ஸ் உங்களுக்கு யூகேரியாட்டிக் ஜீன் ரெகுலேஷன் பற்றி பெரிய இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கொடுக்கல ப்ரோகேரியாட்டிக் ஜீன் ரெகுலேஷனில் தான் லாக் ஒபெரானை ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் எல்லாருக்காகவும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் கேன் பி ரெகுலேட்டட் பை மெட்டபாலிக் physiological or environmental conditions okay so that's very important in eukaryotes genes can be regulated at 4 level transcriptional level post transcriptional level at the time of transport and during translation இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் okay so regulation of gene expression யார் வந்து இத வந்து கண்ட்ரோல் பண்றா you have something called as activators and repressor activator என்ன பண்ணும் அந்த ஒரு பர்టిక్యులர் ஜீன் மேம் ஜீன் ன்னு சொல்றீங்க மேம் ஜீன்னா என்ன மேம் the functional unit of DNA is called as genes பசங்களா யாரெல்லாம் என்னோட கிளாसेस ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு தெளிவா தெரியும் நம்புறேன் ஓகே so positive regulators it activates gene transcription அதே repressor என்ன பண்ணும்னா they are negative regulator it suppresses or turns off gene expression இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் yes so இப்போ நம்ம பார்க்க போறது லாக் ஒபெரான் ஓகே so ஒபெரான் பத்தி பார்த்திடலாம் இந்த ஒபெரான்ன்றது how do you define operon so operon is a cluster of genes okay அது வந்து ஒரு ஜீன் கிடையாது it's a cluster of genes under the control of okay single promoter under the control of single promoter so இந்த ஒபெரான் என்றது எக்ஸ்க்ளூசிவா வெறும் prokaryotes மட்டும் தான் இருக்கு பசங்களா okay it is not present in eukaryotes இது கிடையாது okay so you know prokaryotes are polycistronic correct they are all polycistronic so since they are polycistronic what will happen is they'll have multiple genes okay within a cistron so அதனால அவங்கள வந்து நாம ஒபெரான் ன்னு சொல்றோம் okay so முதல்ல கண்டுபிடிச்ச ஒபெரான் வந்து லாக் ஒபெரான் okay so இந்த லாக் ஒபெரானை யாரை கண்டுபிடிச்சாங்கன்னா it was Jacob and Monod okay Jacob and Monod in the year 1961 ல வந்து டிஸ்கவர் பண்றாங்க லாக் ஒபெரான் என்ற ஒரு கான்செப்ட் சோ இதுக்காக அவங்களுக்கு நோபல் பிரைஸும் கொடுக்கப்படுது ஏன் மேம் ஒரு பாக்டீரியால ஒரு லாக் ஒபெரான் கண்டுபிடிச்சதுக்கு எதுக்கு மேம் நோபல் பிரைஸ் நிறைய பேருக்கு அந்த கேள்வி வரலாம் because they were the one who started understanding gene regulation பசங்களா கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி they were the one who started understanding how the genes are regulated so பாக்டீரியால புரிஞ்சதுன்னா நமக்கு human beings ல புரியறதுக்கும் ஈஸியா போச்சு yes let's talk more about it so இதுதான் ஒபெரான் is a cluster of genes okay they are all under the control of a single promoter so நிறைய structural genes இருக்கும் ஒரு promoter இருக்கும் ஒரு operator இருக்கும் ஒரு regulatory gene இருக்கும் so எந்த ஒரு ஒபெரான் எடுத்துக்கிட்டாலும் regulatory gene okay promoter operator and structural genes இருக்கும் so these structural genes code for the protein okay protein அல்லது enzymeக்கு வந்து இந்த structural genes code பண்ணும் that's very important to understand okay yes this was Jacob and Monod and you can see they are winning your Nobel Prize the elucidation of Lac Operon was also a result of close association between two people Francis Jacob and Jacques Monod okay so இந்த வருஷத்துல 1961 ல டிஸ்கவர் பண்றாங்க so Lac Operon னா என்ன மேம் அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம் okay so Lac Operon as I already said
it has a repressor, அது வந்து நம்ம I ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் it has a promoter, அதுக்கப்புறம் it has a operator. Okay, so then it has three important structural genes. So அந்த structural genes எது LAC-Z, LAC-Y, LAC-A. Okay, so these are your structural genes. So இது வந்து ஒரு RNA. Okay, 5 prime to 3 prime. It's a gene and it's a DNA. Okay, then the DNA will be converted into RNA. ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. Okay, so let's start with LAC-Z, LAC-Y and LAC-A. I think இது இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. LAC-Z codes for a protein called beta galactosidase. இது ஒரு enzyme. Okay, it codes for an enzyme called beta galactosidase. LAC-Y codes for permease. Okay, LAC-A codes for acetylase. Okay, so இது எப்படி மேம் கேள்வியா கேட்கலாம்? How will they ask this as a question? They can ask you match the following: LAC-Z, LAC-Y and LAC-A. Okay, இதே ஆர்டர்ல தான் பசங்களா நீங்க படிக்கணும். YZA, AYZ அதெல்லாம் கிடையாது. It is Z, Y and A. All of you put it in the chat. LAC-Z, LAC-Y and LAC-A ன்னு chatல போடுங்க. Okay, so இந்த LAC-Z, LAC-Y, LAC-A என்ன மேம் பண்ண போகுது? They are enzymes. Okay, என்ன இவங்கெல்லாம் enzymes, okay, required for lactose metabolism. என்னோட lactose metabolismக்கு தேவைப்படக்கூடிய enzymes தான் இந்த LAC-Z, LAC-Y, LAC-A synthesize பண்ண போடு. முதல்ல lactose-னா என்ன மேம்? What do you guys understand about lactose பசங்களா? So lactose is a disaccharide. Okay, so disaccharide na it is made up of 2 sugar units. Okay, so what are those 2 sugar units? It is made up of glucose and galactose. Okay, it's made up of glucose and galactose. So முதல்ல இந்த beta galactosidase என்ன பண்ணோம்னா it breaks the bond between your glucose and galactose. Okay, so beta gal, okay, இந்த beta gal என்ன பண்ணும்? If this is lactose, the lactose is broken down into glucose and galactose. Okay, இதுவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, அப்புறம் permease என்ன மேம் பண்ணும்? It increases the permeability of the membrane to lactose பசங்களா. So இப்போ வந்து அந்த பாக்டீரியாவை சுத்தி lactose இருக்குன்னா நிறைய lactose செல்லுக்குள்ள வரணும், கரெக்டா? So the permeability of the membrane changes. So LAC-Y, that is your permease, increases permeability towards lactose. So lactose வந்து அதிகபட்சம் நம்ம செல்லுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களோட permease. Okay, so கடைசியா trans acetylase. So அதுலயே பேர்லயே இருக்கு transfer of acetyl group. Okay, so இந்த structural genes ஓட function ரொம்ப 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 முக்கியமானது. Okay, so what is this ma'am? Why are we studying this under regulation ma'am? ஏன்னா பசங்களா நம்மளோட மீடியம்ல லாக்டோஸ் இருக்கும் போது the operon is on. அதே என்னோட மீடியம்ல லாக்டோஸ் இல்லாத போது the operon is off. Okay, so அது ஒரு விதமான ரெகுலேஷன். ஸோ அந்த ரெகுலேஷன் எப்படி நடக்குது, என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குதுன்றது தான் அடுத்ததா நம்ம பார்க்க போறது. ஓகே, எஸ், ஸோ we will quickly clear this part. Okay, so what is actually happening பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐன்றது ஒரு ரிப்ரெசார் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன புரோட்டீன் அது? ஒரு ரிப்ரெசார் புரோட்டீன். ஸோ we call it as regulatory. Okay, regulatory or repressor protein. Okay, first let's take a scenario where lactose is absent.
okay, lactose வந்து என்னோட மீடியம்ல கிடையாது, there is no lactose. Okay, so this repressor, minded பசங்களா, this repressor goes and binds to the operator. நிறைய பேர் அதை promoter நினைச்சிட்டு இருக்கீங்க. It doesn't go and bind to the promoter. The repressor goes and binds to the operator. Okay, so உங்க எல்லாருக்குமே தெரியும் RNA polymerase, இதுதான் உங்களோட RNA polymerase. Okay, which is very, very important for transcription. The RNA polymerase goes and binds to the promoter. So, இந்த RNA polymerase எங்க போய் bind ஆகும்? Promoterல போய் bind ஆகும். Okay, ஆனா இந்த RNA polymerase further-ஆ move ஆகாது. ஏன் மேம் further-ஆ move ஆகாது? ஏன்னா பசங்களா, there is an obstruction, அங்க ஒரு traffic இருக்கு. யார் அந்த traffic? The repressor protein is obstructing, is stopping the movement of RNA polymerase. இப்போ RNA polymerase move ஆனா மட்டும்தான் இந்த எல்லா structural genes-உம் synthesize பண்ணப்படும். So all these structural genes will be synthesized only if what is happening பசங்களா? Only if the RNA polymerase is moving. Okay, இங்க RNA polymerase-னால move பண்ண முடியல. It's not able to move. Okay, so as a result, all these genes will not be transcribed. Okay, அங்க gene expression நடக்காது. There is no gene expression. Okay, gene expression கிடையாது. And as a result, the operon is off. Okay, the operon is off ன்னு சொல்லலாம். Okay, that's very, 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 very important. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Gene expression நடக்கல, அதனால the operon is off. So lactose இருந்தா மட்டும்தான் the metabolism will be on. பாருங்க, அந்த ஒரு சின்ன பாக்டீரியாக்கு எவ்வளோ ஒரு metabolic capacity இருக்கு. It is able to decide whether the operon has to be on and off depending upon the situation. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. Okay, so அடுத்தது இப்போ என்னோட surrounding mediumல, okay, so let's consider this. In the surrounding medium there is lactose. Okay, இப்போ lactose யாரோ கொடுத்திருக்காங்க பாவமே இந்த பாக்டீரியான்னு சொல்லி, someone has given lactose. Okay, so this lactose, இதுதான் lactose ன்னு நினைச்சுக்கோங்க. lactoseன்றது ஒரு disaccharide. Okay, so this lactose binds to the regulatory protein. இப்படி போய் bind ஆயிரும். Okay, this is what? This is your lactose. So bind ஆகும் பட்சத்துல the regulatory protein is inactivated. Okay, so என்ன நடக்குது? The repressor protein is inactivated. Okay, cannot bind to operator. இப்போ இதனால போய் operatorல போய் bind ஆக முடியாது. Okay, so bind ஆக முடியாததுனால this cannot go and bind here. So now what will happen பசங்களா? The RNA polymerase will move very freely. இந்த RNA polymerase இருக்குல்ல, so this RNA polymerase will move across the gene. It will move like this. Okay, so move ஆயிட்டே it will cause the gene expression. So LAC-Z என்ன produce பண்ணும்? beta gal. LAC-Y என்ன produce பண்ணும்? It is going to produce permease. Okay, LAC-A என்ன produce பண்ணும்? Trans-acetylase. Okay, so இதெல்லாம் என்ன பண்ணும்? It is going to metabolize lactose into glucose and galactose. Okay, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். So metabolism of lactose நடக்குது. So lactose என்னோட மீடியம்ல இருந்தா the operon is on. So இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, we call it as positive regulation. Okay, மிக மிக முக்கியமான விஷயம் இது. So இந்த operon நிறைய பேரு negative regulation ன்னு சொல்லுவாங்க. Okay, but it is also positively regulated. உங்க textbookலயும் அந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க. Okay, most of the time the operon is negatively regulated, but when the lactose is present in the medium, the operon is positively regulated. எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
ஓகே ஓ எஸ் ஸோ நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட ஓகே மேம் என்னோட மீடியமில் லாக்டோஸும் இருக்குது குளுக்கோஸும் இருக்குது மேம் அப்போ என்ன மேம் நடக்கும் ஐ ஹாவ் அ bacterial cell where I have both lactose and glucose in the medium ஓகே ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த பாக்டீரியா எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க if it has both lactose and glucose பசங்களா the operon is off லாக்டோஸ் அதிகமா இருந்தாலும் குளுக்கோஸ் இருக்கிற காரணத்தினால் ஓகே the lac operon is off ஏன் நான் சும்மா எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட குளுக்கோஸ் ரெடிமேட் குளுக்கோஸ் இருக்கு நான் எதுக்கு இன்னும் லாக் ஓபெரானை மெட்டபலைஸ் பண்ணி ஓகே வை ஐ ஷுட் டூ ஆல் தட் right so your bacteria thinks in that way enter ready made glucose irukku lactose ye no metabolize panni glucose and galactose vandu varanum so what actually happens is pasangla when lactose is high glucose is high your operon is off ungala lac operon off ah irukum high glucose concentration no matter what is your lactose concentration your lac operon is off ஓகே இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் ஓகே லோ லாக்டோஸ் லோ குளுக்கோஸ் ஓகே ரெண்டுமே லோவா இருக்கு அப்பயும் ஆப்பரான் வந்து ஆஃபா தான் இருக்கும் ஓகே ஹை லாக்டோஸ் தென் லோ குளுக்கோஸ் இப்போ லாக்டோஸ் அதிகமா இருக்கு குளுக்கோஸ் கம்மியா இருக்கு ஸோ த ஓபெரான் இஸ் ஆன் ஓகே இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு லாக் ஓபெரான் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே ஸோ இதை வந்து நம்ம இன்டியூசபிள் ஓபெரான்னு சொல்றோம் நம்ம லாக் ஓபெரான் எப்படிப்பட்ட ஓபெரான்னு சொல்றோம் இன்டியூசபிள் ஓபெரான் ஏன் நாம் அதை இன்டியூசபிள் ஓபெரான்னு சொல்றோம் பிகாஸ் இட் இஸ் ஆன் ஒன்லி இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் ஓகே இட் இஸ் ஆன் ஒன்லி இன் பிரசன்ஸ் ஆஃப் inducer so yaar and the inducer who is that inducer it is lactose yaar pasangala and the inducer lactose okay lactose alladhu okay adoda oru innor isomeric form irukku allolactose lactose or allolactose is the inducer of the ஓபெரான் ஓகே ஸோ இதை தவிர இதில் பெருசாக ஒரு கேள்வியும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க எல்லாமே கவர் பண்ணியாச்சு 3 மார்க் அல்லது 5 மார்க்கான ஒரு பொட்டென்ஷியல் கொஸ்டின் தான் உங்களோட லாக் ஓபெரான் ஓகே இப்போ நம்ம ஸ்லைட்ஸை பார்க்கலாம் டீட்டெயிலாக புரிஞ்சிடும் ஓகே ஸோ யூ ஹாவ் ஐ யூ ஹாவ் பி யூ ஹாவ் ஆப்பரேட்டர் யூ ஹாவ் ZYA which are your structural genes remember in the same order ZYA okay yes so Z codes for beta galactosidase என்றது ஒரு enzyme it is responsible for the hydrolysis of lactose so the lactose is broken down into glucose and galactose so அந்த hydrolysis க்கு responsible ஆன ஒருத்தங்க யாரு இந்த beta galactosidase okay yes so lactose is the substrate for the enzyme beta galactosidase and it regulates switching on and off of the operon hence it is termed as inducer இதையும் சொல்லி கொடுத்தேன் இதுதான் பசங்களா உங்களோட lactose so this is your glucose and this is your galactose okay so the in the beta galactosidase binds okay it cleaves the bond that is your glycosidic linkage and releases glucose and galactose into the medium that's very important okay அடுத்தது lac y codes for an enzyme called permease so permease என்ற ஒரு enzyme-க்கு அது கோட் பண்ணோம் permease increases the permeability of the cell to beta galactosides னா என்ன that is your lactose okay lactose மாதிரின substance தான் நம்ம beta galactosides ன்னு சொல்லி கூப்பிடுறோம் ஓகே அடுத்த விஷயம் what is actually happening இந்த permease ன்றது என்ன பண்ணுதுன்னா it is increasing the permeability of the membrane to lactose இங்க பாருங்க so this is your permease it's a membrane protein okay so இந்த membrane protein ன்றது it will allow அதிகபட்சமான lactose என்னோட செல்லுக்குள்ள enter ஆக உதவும் okay that's very important so then you have transacetylates that is A it helps in transacetylation reaction okay so these are the 3 important structures so when lactose is absent நம்ம பார்த்தோம் the operon is off okay simple ரொம்ப simple so இதை நம்ம என்னன்னு சொல்றோம் negative regulation ன்னு சொல்றோம் இதெல்லாம் நம்ம already பார்த்தாச்சு we call this as negative regulation okay when lactose is present
Okay, so enna nadakum? Lactose binds to the repressor, okay, and repressor is inactivated, and hence the operon is off. Simple story. Okay, mudinjichi. Yes. What happens when both glucose and lactose are present? This also we discussed. Okay, glucose-um lactose-um rendume enoda medium la irundhuchna, the bacteria prefers glucose over lactose, okay, and operon is off. Okay, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் தான் important concepts when it comes to your Lac Operon. Okay, yes. So இதுக்கான answers எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. This condition that facilitates high level of transcription in the Lac Operon are. Okay, so கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரிசைஸா, ஓகே, எவ்வளோ எஃபெக்டிவா அது வந்து உங்களை ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது மட்டுமே போதும் உங்க எக்ஸாம்க்கு. Please do let me know the answer for this question in the comment section. Do stay tuned. Take care. Bye. Meet you in yet another interesting session.